தளபதி விஜயோட வைஃப் சங்கீதா இன்னைக்கு செங்கல்பேட் ஃபேமிலி கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமும் அவங்க வந்து அந்த பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் ஒரு நடிகையோட அஃபேர் வச்சதாகவும் அண்ட் அது வந்து அவங்களுக்கும் சரி அவங்க பசங்களுக்கும் சரி ரொம்ப பாதிச்சு இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ட் அந்த பெட்டிஷன்ல அவங்க ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 2021ல தளபதி விஜய்க்கு அந்த நடிகையோட அஃபேர் இருந்தது. அண்ட் அப்போல இருந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வந்து தனியா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதான் அந்த பெட்டிஷன்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் தளபதி விஜய் கண்டினியூஸா அப்ராடுக்கு அந்த நடிகையோட டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ட் அந்த நடிகை சோசியல் மீடியால அந்த போட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ட் இந்த போஸ்ட்லாம் சோஷியல் மீடியால வைடா வந்து சர்க்குலேட் ஆச்சு. இது வந்து அவங்களுக்கும் சரி அவங்க பசங்களுக்கும் சரி ரொம்ப ஹியூமிலேட்டிங்கா இருந்தது. அதாவது ரொம்ப அசிங்கமா வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு அந்த பெட்டிஷன்ல வந்து சங்கீதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி விஜயோட இந்த அஃபேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய எமோஷனல் ஆகனி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட பசங்க தளபதி விஜய் அண்ட் சங்கீதாவோட பசங்களுக்கும் மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்டா இருந்தது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்க்கிள்ஸ்ல. அதுக்கப்புறம் சங்கீதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களோட மேரேஜ்ல அகேஷனலா வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி வந்து நாங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா 2021க்கு அப்புறமா அதாவது இந்த அஃபேர் ஸ்டார்ட் ஆயிட்ட அப்புறமா வந்து ரொம்ப டீப்பான எமோஷனல் பெயினை தான் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. மென்டலா பயங்கரமா அஃபெக்ட் பண்ணியிருக்கு என்ன. இவ்வளவு தூரம் வந்து நம்மள பிட்ரே பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சொல்லியிருந்தாரா இந்த மாதிரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த நடிகையோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாராம். ஆனா அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து இப்போ நான் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்றேன். இவ்வளவு வருஷமா எனக்கு வந்து மென்டல் குருவாலிட்டி தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சங்கீதா ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சங்கீதா விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னோட மேரேஜ்ல அபியூஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், டார்ச்சரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அடல்ட்ரியை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி என்ன வந்து பயங்கரமா வந்து அசிங்கப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணது. ஸோ இப்போ ஏப்ரல் 20th அன்னைக்கு இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. ஸோ தளபதி விஜயும் அங்கே வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நடக்குது. இதை வந்து எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமாவும் பண்ணியிருக்கலாம், இல்லனா ஒரு வருஷம் முன்னாடியும் பண்ணிருக்கலாம். கரெக்டா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி இந்த மாதிரி நடக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கதாகவும் வேணும்னே இந்த மாதிரி வந்து இந்த டைம்ல தளபதி விஜயோட இமேஜை வந்து ஸ்பாயில் பண்றதுக்காக தான் இன்டென்ஷனலா பண்ணதாகவும் தான் வந்து இப்போ சோசியல் மீடியால சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க இதை பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.